பயங்கர மோசமான ரோடுக நண்பர்களே. நாம தங்கி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள உசுறு போய் உசுறு வந்துருதுன்னா பாத்துக்கோங்களேன். அவ்வளவு மோசமான நிலையில பராமரிப்பே இல்லாம கிடக்குது ரோடு. சில மக்கள்லாம் இதை பார்த்துட்டு எப்படி இருந்த ரோடு இப்ப இப்படி ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்றதை வச்சு நான் ஏதோ கோயம்புத்தூரை தான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா கோயம்புத்தூரோட நிலைமை படு மோசம்ங்கிறது தெரியும். அதை விட மோசமான நிலைமையில ஊட்டி குன்னூர் ரோடுகள்லாம் இருக்குது அப்படிங்கறத சென்ற வார கடைசியில நான் போனப்போ கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. அந்த பகுதி மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க அம்மா இருக்கிறது வரைக்கும் ஊட்டி குன்னூர் கோத்தகிரியில எல்லாம் சாலைகள்லாம் எப்படி அப்படியே தகதக தகதகன்னு பளிங்கு மாதிரி மின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. இப்ப பாருங்க எங்க நிலைமைய. ஏதோ எங்க போராத காலம் கடந்த 2 முறையா அம்மாவுக்கு பிறகு நாங்க ஓட்ட மாத்தி போட்டுட்டோம். ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் தான் அங்க எம்பியா இருக்கிறாரு அப்படின்னாலுமே கூட எங்களோட நிலைமை இவ்வளவு மோசமாகும் நாங்க நினைக்கவே இல்லை. ரோடு தான் இப்படின்னு நினைச்சா எங்களுடைய வாழ்வாதாரம், மிக முக்கிய வாழ்வாதாரமான இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இருக்குது இல்லையா, அது அதை விட முக்கியம் தேயிலை தோட்டங்கள். அந்த தேயிலை தோட்டத்தை நம்பிதான் ஊட்டி குன்னூர் கோத்தகிரியில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க. அந்த தொழிலும் பயங்கரமா நசிஞ்சு கிடக்குது. ஆனா எங்களை பற்றி, எங்களுடைய நிலையை பற்றி கவலைப்படுறதுக்கே இன்னைக்கு ஆளுங்கட்சியில ஆள் இல்லாம போச்சுன்னு நம்ம கிட்டயே ரொம்பவுமே அந்த பகுதி மக்கள் வருத்தப்பட்டாங்க. சில தினங்களுக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அந்த பகுதி மக்கள் தங்களுடைய மனக்குமுறல்களை அவரிடம் எடுத்து கொட்டினாங்க. அவரிடம் நாம சொன்னோம் இல்லையா, அந்த பிரச்சனைகளை முழுக்க முழுக்க அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. நாங்கெல்லாம் நிறைய பேர் இந்த பிராந்தியத்தை, அதாவது ஊட்டி குன்னூர் கோத்தகிரி இருக்கு இல்லையா, அந்த பிராந்தியத்தை சேர்ந்த பலரும் வீடுகள்லயே நாங்க ஹோம்மேட் சாக்லேட் செஞ்சு நாங்க அதை கடைகளுக்கு கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, இங்க வறுக்கி செஞ்சு கொடுக்கிறோம். ஊட்டி வறுக்கி எவ்வளவு ஃபேமஸ் நமக்கு தெரியும். ஆனா அதை செய்கிற மக்களுடைய நிலை எவ்வளவு பரிதாபமா இருக்குதுங்கிறது நம்ம நேர்ல போய் பார்த்தா தான் தெரியுது. அது மட்டும் இல்ல, ஊட்டி குன்னூரே தேயிலைக்கு பயங்கர ஃபேமஸ். ஆனா அதுல கூட எங்களுக்கு தகுந்த வருமானமே ஈட்ட முடியவில்லை. எங்க குடும்பம்லாம் படு கஷ்டத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அதுல ஒரு அம்மா என்ன சொல்றாங்க, அடுத்த முறை நீங்க தான் கண்டிப்பா ஆட்சிக்கு வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தயவு செஞ்சு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எங்களுக்கு, எங்களுடைய மேம்பாட்டுக்கு நீங்க கண்டிப்பாக ஏதாவது செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்களுடைய கஷ்டங்களை நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பகுதி மக்களுக்கு ஆவண செய்வோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா உறுதியாக நீங்க கேட்டதை செய்து கொடுப்போம் அப்படின்னு உறுதிமொழியும் கொடுத்திருக்கிறாரு. நாங்கெல்லாம் இந்த ஊரை சேர்ந்தவங்க. நாங்க இங்க இலைய எடுத்துட்டு இருக்கோம். நீங்க இந்த வழியில வர்றாங்கன்னு சொல்லவும் நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம். நாங்க இந்த இலையை நம்பிதான் இருக்கிறோம். எங்களுக்கு இப்ப ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. எங்க வாழ்வாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த ஆட்சி எங்களுக்கு அம்மா இருக்கும்போது மானியம் கொடுத்திருந்தாங்க. 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி மானியம் கொடுத்திருந்தாங்க. இப்ப அந்த மானியம் எல்லாம் எதுவும் இல்ல. அடுத்தது நீங்க தான் வருவீங்க. வந்தீங்கன்னா எங்களுக்கு மானியம் கொஞ்சம் சேர்த்து தரணும். செஞ்சு